ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் பிளேயர். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Arduinoல இருந்து ஒரு பிளேயர் மாடியூலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூல் தான் இந்த டிஎஃப் பிளேயர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிடி கார்டை வந்து சொருகிடணும். அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான சாங்ஸ் எதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி உள்ளே வச்சிடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த ஓவரால் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாப்அப் விண்டோவில் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த கனெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கோடிங். ஸோ இந்த கோடிங்கில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த கோடிங்கை வந்து அப்லோட் பண்ணோம்னா இந்த மாடியூலில் எப்படிலாம் அது ரன் ஆகும் அப்படின்றத அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் எடுத்துக்கோங்க. இந்த கோடிங் உங்களுக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைப்ரரிக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ டவுன்லோட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஎஃப் ரோபோட் டிஎஃப் பிளேயர் மினி அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த லைப்ரரியை நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் போட்டு Arduino போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஃபங்க்ஷன், ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். Arduino போர்டில் டூலில் ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரியில் ஆட் ஜிப் ஃபைல் அதை கொடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் டிஎஃப் பிளேயர், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த RxTX, அந்த பிளேயரில் இருக்க RxTX வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ RX பார்த்தீங்கன்னா 10ல், TX பார்த்தீங்கன்னா 11ல். ஸோ நீங்கள் வந்து அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 30 ஹை வரை வச்சுக்கலாம். ஸோ 30ன்னு சொல்லி நம்ம வால்யூமை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன். ஸோ நீங்கள் இந்த வால்யூம் அப் ஃபங்க்ஷன், வால்யூம் டவுன் ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வால்யூம் டவுன் ஆகும், ஒரு வால்யூம் அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா EQ. ஸோ இந்த EQ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்பு, ராக்கு, சேஸு, கிளாசிக்கு, பேஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோடு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மோடு தேவையோ அந்த மோடை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவுட்புட் டிவைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு வரும், ஆக்ஸ்னா ஆக்ஸுக்கு போகும், யூடிஸ்க்னா யூடிஸ்க்கு வந்து ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா MP3 கண்ட்ரோலர்னு சொல்லியிருக்கும். ஸோ MP3 கண்ட்ரோல், இந்த MP3 கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னா அந்த MP3 மாடியூலில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகணும், ஸோ இந்த MP3 மாடியூல் வந்து ஸ்லிப் மோடுக்கு போகணுமா, இல்லாட்டி அந்த MP3 மாடியூல் வந்து ரீசெட் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த MP3 கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதுக்குள்ள நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த MP3 ஃபைல்ஸில் நெக்ஸ்ட்டு போகிறது, ப்ரீவியஸ் வர்றது, ப்ளே பண்ணுறது, பேஸ் பண்ணுறது, ஒரே பாட்டை வந்து லூப்பில் போடுறது, ஸோ ஒரு பாட்டை மட்டும் ப்ளே பண்ணுறது, ஸோ ஒரு ஃபோல்டரை வந்து லூப்பில் போடுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு ப்ளே ஆகணுமோ அந்த பாட்டோட நம்பர் மட்டும் அடித்தா போதும், அந்த பாட்டு மட்டும் ப்ளே ஆகும். அந்த பாட்டு லூப்பில் போனாலும் லூப்பில் போடலாம், இல்லாட்டி ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற பாட்டு எந்த பாட்டு ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணலாம், அந்த ஃபோல்டரவே லூப்பில் போடனாலும் லூப்பில் போடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ, ஸோ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோல்டரில் இருக்கிற நேமு, ஸோ நேமு சூஸ் பண்ணி எப்படி அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைலில் ப்ளே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமை வச்சு டைரெக்டாக அசஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NCS.mp3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படி வந்து உங்களால் அசஸ் பண்ண முடியாது. 1 2 3 4 அப்படின்ற ஒரு ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அசஸ் பண்ண முடியும். ஸோ நேமை வச்சு டைரெக்டாக இங்கே அசஸ் பண்ண முடியல. ஸோ உங்களால் வந்துட்டு நேம் வச்சு அசஸ் பண்ணணும் அப்படின்னா 1_scoreன்னு போட்டுட்டு நேம் அடிச்சுட்டு .mp3ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அசஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் நான் சூஸ் பண்ணி பார்த்த வரையே அது வரல. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆல் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கிற ஒரு MP3 ஃபைலை ப்ளே பண்ணுறது. அடுத்து லூப் டிசேபிள். ஸோ இந்த மாதிரி
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரீட் இன்ஃபர்மேஷன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜரில் தான் வரும். உங்களால் வந்து ஒரு கேரக்டரோ ஏதோ வந்து ரீட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஃபைல் நேம் வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நேமே வரல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, அந்த ஃபைலில் எவ்வளோ நம்பர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வருது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்டேட் அப்படின்னா MP3 மாடல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ரீடு வால்யூம், அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடு ஃபைல் கவுண்டு, ஃபைல் நேமு, ஃபைல் நேம்னு ஃபைல் கரண்டாக ப்ளே ஆகிட்டு இருக்க ஃபைலோட கவுண்டு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Just wish you knew.